பிஞ்சு உயிரின் கண்களை காப்பாற்ற 140 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரத்தில் கடந்து 100 சென்னையில் ஒரு நாள் பட சம்பவங்களை கண்முன் நிறுத்திய நிமிடங்கள். பிஞ்சு உயிர் மீண்டும் இந்த உலகை பார்க்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையே ரிஸ்க் எடுத்த ரியல் சூப்பர் ஹீரோ. ஒவ்வொரு ஊராக செல்லும் வழியெல்லாம் கரம் கோர்த்து உருவான 100க்கும் மேலான கடவுள்கள் இதயத்தை தொட்ட ஹார்ட் டச்சிங் செயல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியைச் சேர்ந்தவர் தான் பிரதீப் என்கிற குட்டன். இவரது மகன் தான் நவநீதன். பள்ளி விடுமுறை என்பதால் தனது நண்பர்களுடன் வெளியே விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது கீழே விழுந்ததில் தரையில் இருந்த மரக்கட்டை ஒன்று நவநீதனின் கண்களில் பாய்ந்து வழியால் அலறி துடித்துள்ளார். இதனையடுத்து உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு உடனடியாக கோவையில் சென்று அங்கு மேற் சிகிச்சை செய்தால் மட்டுமே சிறுவனின் கண்ணை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்துதான் உடனடியாக ஆம்புலன்ஸ் உதவியை அங்கு நாடியுள்ளனர். அப்போது 140 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 3 மணி நேரத்தில் கடக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் வந்துள்ளது. இதையடுத்து தங்களுடைய வாழ்க்கையை ரிஸ்க் எடுக்க ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் முடிவு செய்துள்ளனர். இதனையடுத்து நவநீதனை ஏற்றிக்கொண்டு மின்னல் வேகத்தில் கோவைக்கு சென்றுள்ளனர். பின்னர் ஒவ்வொரு ஊராக செல்ல செல்ல அங்கு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களின் உதவியுடன் வாகன போக்குவரத்து நெரிசலையும் மலைப்பாதையில் மின்னல் வேகத்தில் இயக்கி கோவையும் சென்றடைந்துள்ளனர். 140 கிலோமீட்டர் தூரத்தை 4.5 மணி நேரத்தில் தான் கடக்க முடியும் என்ற ஒரு சூழலில் இவர்கள் 3 மணி நேரத்தில் கடந்துள்ளனர். இதையடுத்து அங்குள்ள தனியார் மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டு தற்போது சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு சிறுவன் மீண்டும் இந்த உலகையே பார்க்க வேண்டும் என்பதற்காக 3 மணி நேரத்தில் ரிஸ்க் எடுத்து தங்களுடைய வாழ்க்கையே ரிஸ்க் எடுத்த ஆம்புலன்ஸ் டிரைவர்களின் இந்த ஒரு செயல்தான் சமூக வலைதளங்களில் அனைவரது நெஞ்சையும் தொட்டுள்ளது.